வணக்கம். வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது வறுத்து அரைச்ச கோழி ரோஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 12 வரமிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 கிளாஸ் அதாவது 1 வீசம்படி மல்லி, 15 சின்ன வெங்காயம். இதெல்லாம் கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும், வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, சிக்கன் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். வறுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வறுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மல்லியை சேர்க்குறேன். இங்கே நான் போட்டிருக்க அளவு வந்து 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கம்மியாக 1/2 கிலோ 1 கிலோ எடுத்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. மல்லி ரொம்பவும் வதங்கிட வேண்டாம். மிளகாய் வத்தலை போடுறேன். மல்லி வாசம் வரும். வந்ததுக்கப்புறம் மிளகாய் வத்தலை போடுறேன். இது நம்ம பொடி போட்டு செய்கிறத விட இப்படி அரைச்சி வச்சோன்னா சிக்கன் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி ஜாமான் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி முதவே நிறையா போட்டுட்டு அப்புறம் காரம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையை தாளிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான பொருட்களை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுன்னா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சிக்கனை சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த மசாலாவை ஊற்றிடலாம். நைஸாக இருக்குது மசாலா.
கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த மிக்சியெல்லாம் ஜார் கழுவி அதில் ஊற்றிடுங்க தண்ணியை. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் அதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம எப்பயுமே பொடி போட்டு செய்கிறத விட இந்த வறுத்து அரைக்கிற ரோஸ்ட் வந்து நல்லா வாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இன்னும் அம்மிக்கல்லில் அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அம்மிக்கல்லாம் இப்போ யார் அரைக்கிறாங்க? அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் வேகிறதுக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்குதா என்னென்னு. கொதிக்கட்டும். மூடி வைக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது சிக்கன். இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிடாமல் பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் வச்சுருந்து அப்படியே எடுத்துட வேண்டாம். எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வறுத்து அரைச்ச கோழி ரோஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.